கூலி பவர் ஹவுஸ் என்ன என்ன இதுங்க அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபீவர் இருக்கும்ல, அந்த ஃபீவர் வந்துருச்சுல்ல. ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் பாசஸ் எல்லாம் எங்கிட்ட ஒரு 150 பேர் எடுத்துருப்பாங்க. எனக்கே கிடைக்கல, அது போயிருக்கலாம். ஆனால் செம கூட்டம், 10,000 பேர் இருக்குன்னா 10,000 பேருமே ஃபில் ஆகி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் நிற்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் ஏற்றிட்டாங்க. அண்ட் இன்னொன்று ரஜினி சாரோட ஸ்பீச் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அல்டிமேட்டாக அதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுறோம், நானும் வெயிட் பண்ணுறேன் என்ன பேசியிருப்பார் அப்படின்ட்டு. அந்த ஃபுல் ஸ்பீச் கேட்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வந்துருச்சுங்க, அந்த ரிலீஸ் ஃபீவர் வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ரேப்பரை தான் நமக்கு வந்து கரெக்டாக ரேப் பண்ணி நமக்கு பேக்கேஜ் பண்ணி தந்திருக்காங்க. இது நிறைய பேர் சொல்லி பார்த்தேன் நான் ஒரு மணி நேரத்தில் படித்த போது, என்னடா கதையை ரிவீல் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு கதை ரிவீல் ஆன மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா அந்த கோர் விஷயம் இருக்குல்ல, அதாவது அதுக்குள்ள என்னமோ இருக்குடா, என்னமோ பண்றானுங்கடா அப்படின்னு அந்த டைலாக் வருது. அப்போ அதுக்குள்ள என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு படம்னு நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப கிளியரா நமக்கு ரிவீல் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் படத்துல பியூட்டி அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம டீம் ஒர்க்கா நமக்கு வந்து தொழில் முறையா பயங்கர போட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஷோபின் ஷாயர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீனில் சாப்பிட்ருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு எழுதப்பட்ட ஒரு ரோல். ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்கும், பாடுறா உன்னை தாண்டி ஒன்று பண்ணுறடா அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை அடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பூஜா ஹெக்டே தலைவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகப் ட்ரெஸ்ஸில் ஆடி இளைஞர் பட்டாளமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாரமாக மோனிகான்னு தான் சுற்றிட்டு இருக்குது. வெளி ஸ்டேட்டில் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா மோனிகா பாட்டு இல்லாத கல்யாணமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. லோகேஷ் வந்து வழக்கம் போல் அந்த இன்டர்வியூ மராத்தான் ஆரம்பித்து கடை அடிச்சுட்டே இருக்காரு. அவரோட வேலையை ரொம்ப சின்சியராக பண்ணுறாரு. இது வந்து ஒரு பெரிய படமாக ஃபஸ்ட்டு யோசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட பெரிய படமாக யோசிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து இதை விட ரொம்ப பெருசு, ரொம்ப அட்வென்ச்சரஸ். அண்ட் இன்னொன்று அது ரொம்ப பொருட்செலவு அண்ட் டைம் விரயம் நிறைய ஆகும். பட் அதை வந்து மாற்றி வேற ஒரு ஸ்கிரிப்டுக்கு போனது. இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சா இது ஒரு பேக்கப் ஸ்கிரிப்ட்னு நினச்சாங்க. பட் ஆனால் இப்போ வெளியில் வரப்போ தெரியுது இதுவும் வேற மாதிரி இருக்கும்ட்டு. இன்னொன்று சைஃபை மேட்ரு உள்ளே இருக்குமோன்னு தோணுது. சத்யராஜார் இப்படிங்கிறாரு, சேரஸ் காமிக்கிறாங்க. ஸோ சைஃபை வந்து ஃபுல்லாக சைஃபையாக இருக்காது, மேபி சைஃபை டச் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி தரும். அதில் வச்சுட்டு இப்போ மாநாடு மாதிரி சினிமேட்டிக் லிபர்ட்டி வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பயங்கரமாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னொன்று ரொம்ப இந்த ட்ரெய்லரில் கவனிச்சது என்ன, ரஜினி சாரோட லுக்ஸு. லோகேஷ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, நானே பர்சனலாக உட்காந்து ஒரு 6 மணி நேரம் ஒவ்வொரு ஸ்டாண்டும் பார்த்து அது சரி பண்ணேன்னு. சிலவங்களாம் பேட்டிக்காண்டி சொல்லுவாங்க, அது அப்படி இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ரஜினி சார் நடக்கிறப்போ அது ஒரு சின்ன ஒரு வேவரியாக, அது பழைய ரஜினி சார் படங்கள் அந்த முடியும் ஒரு கதை பேசும், அதை சரியாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட லுக்ஸை வந்து சும்மா அவ்வளோ கரெக்டாக. ஏன்னா இந்த பேசிக் லுக் இல்லாமல் இப்போ டிஏஜிங் வந்து எல்லாருக்குமே பண்ணுறாங்க. எல்லா ஆக்ட்ரஸ்க்குமே ஒரு 45 வயசுக்கு மேலே ஆக்ட்ரஸ் ரெண்டுக்குமே ஃபீமேல் லீட்ஸ்க்குமே பண்ணுறாங்க. அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த நீங்கள் வந்து அது டிஏஜிங் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், லைட்டிங் கரெக்டாக இருந்தால் டிஏஜிங் பண்ணுறப்போ அது உட்காரும். நீங்கள் சும்மா வந்து ராவா அடிச்சுட்டு அங்கே போய் டிஏஜிங் பண்ணால் அதில் எல்லாமே வந்து அரிதாரம் பூச முடியாது. பட் அதை வந்து சரியாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ரொம்ப அக்யூரேட்டாக அந்த லுக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. நிறைய ரோல்கள், சின்ன ரோல்கள் அங்கேயும் பார்க்க தோணுச்சு. ஸோ ஐ திங்க் ஒரு டீம் ஒர்க்காக கம்பைண்டாக அடிச்சிடும்னு தோணுதுங்க. இந்த படம் வந்து அடிச்சிடும்னு தோணுது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க. சொன்னோம்னா அப்புறம் வந்து நீ அப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த ரிவ்யூவில் வந்து இதை சொல்கிறேன் அப்படிங்க. அப்படி நான் அங்கே கொண்டு போய் வைக்கல. ஆனால் ஜென்யூனாக ஒரே விஷயம் மட்டும் என்ன தோணுதுன்னா, செம்மையாக வேலை செஞ்சுருக்காங்க, அது மட்டும் நமக்கு தோணுது. வெயிட்டிங் ஃபார் த ஆடியோ லான்ச் ஸ்பீச். இன்னொரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.